உள்ள வந்துருங்க. ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக உள்ள வந்துருங்க. ஃபர்ஸ்ட் லைன் வெளியே தானே பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் லைன் வெளியே தானே. அப்போ ஷஃபிள் ஆகல. அது வெளியேனா ஒயிடு தான். சுத்தமாக ஷஃபிள் ஆகலடா. லைவ்ல தானே தெரிஞ்சது. அவங்க வந்து டபுள் லைன் கேட்டாங்க. எப்போ இப்போ ஆனதா? மைடி லெவன்ஸ் கொஞ்சம் ஃபீல்டிங் குயிக்காக செட் பண்ணிடலாம். இதோ உட்காந்துருக்கேன்டா. இதோ உட்காந்து ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபீல்ட் செட்டப் பண்ணுறங்க. பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க. அம்பையர்ஸ் கொஞ்சம் உள்ளே போகலாம். அம்பையர்ஸ் விஎஸ் கிங்ஸ் இந்த மேட்சை டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த மேட்ச் வந்து டிராப் லெவன்ஸ் வர்சஸ் என்எஸ் ஃபால்கான்ஸ். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட போட்டி. ரெடியா இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சவொடனே டாஸ் போடணும். ரெடியா இருங்க. என்எஸ் ஃபால்கான்ஸ் வர்சஸ் டிராப் லெவன்ஸ். ஃபீல்டிங் டீம் நீங்கள் செட் பண்ணுங்கள். ஃபீல்டிங் செட் பண்ணுங்கள். பவுலர் எந்த எண்ணில் போட போகிறீங்களோ அந்த எண்ணில் பவுலர் நிப்பாட்டுங்க. ஏன் கும்பலாக கூடி கூடி பேசிகிட்டே இருக்கீங்க? அம்பையர்ஸ் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. பேட்ஸ்மேன் கொஞ்சம் ரெடி ஆயிடலாம். எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. விஎஸ் கிங்ஸ்லேருந்து 12th மேன் நீங்கள் கொஞ்சம் வரலாம். பிஎஸ்சிசிலேருந்து சொல்லாமே வந்துட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வந்துட்டாருங்க ஸ்டார் பேட்ஸ்மேன் ஆஃப் நன்மங்கலம். ஆமாம் ஆமாம், இவரும் சும்மா இல்லைங்க. இவர் ஆள் பார்க்க தான் சிறுசு. ஆனால் ஒரு பாலும் போட்டால் எல்லா ஸ்டெம்பும் உடச்சிட்டு போவாங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க வெங்கட்கிட்டேருந்து. பவுண்ட்ரி ஆகுமான்னு பார்த்தோம். ஆனால் ஒரு ரன்கள் மட்டுமே. ஒரு ரன்னுக்குலாம் வேகன் வீல் காமிக்காது. நல்ல ஒரு பாலுங்க. ஆனால் ஆஃப் சைடில் லோ ஃபுல் டாஸா ஒரு ரன் மட்டுமே கன்வெர்ட் பண்ண முடியுங்க. அதில் நல்லா போடுறாரு பவுலர். இவங்களும் பாலை டாட் விடாமல் ஒரு ரன்னை தேத்திட்டே இருக்காங்க. கேட்ச் ட்ராப்புங்க. ரொம்ப பெரிய லாஸ் இது. மூணு பாலுமே நல்லா நறுக்குன்னு ஃபேஸில் போட்டுட்ருக்காருங்க. 3 பாலுமே 3 ரன்னு தான். வேறு எதுவும் கன்வெர்ட் பண்ண முடியல. சரியான ஷாட் ஒன்று பார்க்குறாங்க வெற்றிக்கிட்ட இருந்து. நல்ல ஒரு சிக்ஸுங்க. ஆனால் நல்ல ஒரு ஷாட்டு. நல்ல அருமையான ஒரு சிக்ஸு. விஎஸ் கிங்ஸ்லேருந்து 12th மேன் இன்னும் இங்கே வரலங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இந்த ஆஃப் முடிஞ்சோடனே ட்ராப் லெவன்ஸும் என்எஸ் ஃபால்கான்ஸ் டீம் கேப்டனும் வந்துருங்க. டாஸ் போட்டுருணும்.
நல்ல ஒரு கம்பேக் பவுலர்கிட்டேருந்து 6 போன அடுத்த பாலே டாட் பாலு. 6 போன அடுத்த பாலே டாட் பால் போட்டிருக்காருங்க. இன்னும் ஒரு பால் இருக்கு இந்த ஓவரில். திரும்பவும் ஷாட்டுக்கான முயற்சி. 1 ரன்கள் மட்டுமே. ஒரு ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 10. பால் 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 உள்ள போடுங்க. பால் எடுத்தது பால் உள்ள போடுங்க. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 10. இரண்டாவது ஓவர் போட வந்திருக்கிறது. வந்துட்டாருங்க மணி. சாரிங்க, பவுலரில் ஒரு சின்ன சேஞ்சு. சூர்யா பவுலர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப டைம் எடுக்காதீங்க. கொஞ்சம் டக்கு டக்குன்னு போடலாம். இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்கு. ரிவர்ஷிப்பில் ஒரு நல்ல ஷாட் பார்க்குறோம். இரண்டு ரன்கள் மட்டுமே. நல்ல ஒரு ஃபீல்டிங். ஆனால் நல்ல எஃபர்ட் போடுறாங்க ஃபீல்டிங்கில். பேட்ஸ்மேன் ஓவருக்கு நடுவில் பேசாதீங்க. வெங்காயத்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குரூஷியலாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு பந்து வச்சுங்க. பால் உடனே ஒரு டாட் பால் போட்டா போலுங்க. ரெண்டாவது பால் டிப்புங்க. டிப்பில் ஒரே ரன்னு பிடிக்க முடியாது. கீப்பர் ட்ரை பண்ணாரு. நல்ல ஒரு தடுப்பாட்டங்க. பவுண்டரிங்க. நல்ல ஒரு ரிவர்ஸ் வெங்கட்கிட்ட இருந்து. பவுண்டரி 4. பேட்ஸ்மேன் ரொம்ப டைம் எடுக்காதீங்க. பால் டு பால் பேசுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு குரூஷியலா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அடிச்சாருங்க. அடுத்த பால் 6. நல்ல ஒரு ஷாட்டுங்க வெங்கட் கிட்ட இருந்து. ஃபர்ஸ்டே சொன்னல ஸ்டார்னா இப்படிதான். ஓவரில் இன்னும் ஒரே ஒரு பால் மிச்சம் இருக்கு. லாஸ்ட் பால்.
ஒரே ஒரு ரன்கள் மட்டுமே. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 24. இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 24. விக்கெட் எதுவும் இழப்பின்றி. ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் சீக்கிரம் புஷ் பண்ணுங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க வெங்கட்கிருந்து. 2 ரன்கள் மட்டுமே. டாட் பாலுங்க. நல்ல ஒரு ஷாட்டுக்கான முயற்சி. ஒரே ஒரு ரன்கள் மட்டுமே. பேட் தான் அம்பையர் ஏதோ சிக்னல் கொடுக்குன்னா பேட்டரா போடுறா. நல்ல ஒரு ஷாட்டுக்கான முயற்சி. ஆனால் பவுண்டரியாக கன்வெர்ட் பண்ண முடியல. ஒரே ஒரு ரன்கள் மட்டுமே. நல்லா போட்டுட்ருக்காருங்க பிரசாந்த். ஷாட்டுக்கான முயற்சி. திரும்ப ஒரே ஒரு ரன்கள் மட்டுமே. ஓவரின் கடைசி பந்து. இட்ஸ் a டாட் பாலுங்க. இட்ஸ் a டாட் பால். 3 ஓவருக்கு அணியின் எண்ணிக்கை 29. விக்கெட் இழப்பின்றி. ஃபீல்டிங் டீம் எல்லா ஓவருக்கும் நீங்கள் கூடி பேசியிருந்தா டைம் ரொம்ப ஆகும். அடுத்தடுத்த ஓவர் எப்படி நீங்கள் பிளான் பண்ணீங்க? டக்குன்ட்டு ஃபீல்ட் செட்டை மாற்றுங்க டக்குன்ட்டு. எல்லா டீமும் ஒரு மேட்ச் வின் பண்ணிக்கிறீங்க, அதனால எதுவும் பண்ண முடியாது. அதுதான் யோசனை. ஆமா, எல்லா டீமுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்ச டீம் எல்லாமே திரும்ப லாஸ்ட் நாலாவது ஓவரை வீச வந்துட்டாருங்க ஏபிடி மணி. பாருங்க, பால்ல நெருப்பு கொளுத்தி போடுவார் பாருங்க. எப்படி போடுவார் மட்டும் பாருங்க. இவரு சும்மா இல்லைங்க. நீ எப்படி ஒன்னா போடுன்னு அடிப்பன் வெயிட் பண்ணுவாரு. நல்ல ஒரு ரிவர்ஷிப்புங்க வெங்கட் கிட்ட இருந்து.
டாட் பாலுங்க. ரிவர்ஷிப்புக்கான முயற்சி. டாட் பால். சொன்னல ஸ்டார்டிங்கே சொன்னல பால்ல நெருப்பு கொளுத்தி போடுவாருன்ட்டு. அருமையான ஷாட். கேட்ச். கேட்ச் என்ற முறையில் வெளியேறுகிறார் வெற்றி. நல்ல ஒரு ஷாட் தாங்க. விண்டு சப்போர்ட் பண்ணல. ஆப்போசிட் விண்ட்ல மிட் விக்கெட் ரீஜன்ல மாட்டிக்கிட்டாரு. நல்ல ஒரு கேட்சுங்க. ஆனா சூர்யா கிட்ட இருந்து நல்ல ஒரு கேட்ச் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் டக்குன்னு உள்ள போயிடுங்க. சிவா வராருங்க உள்ள. கேப்டன் சிவா. இன்னும் 3 பால் மிச்சம் இருக்க நிலையில சிவா வந்திருக்காருங்க. அருமையான ஷாட்ங்க சிவா கிட்ட இருந்து. பவுண்டரி. கவர்ஸ்ல ஒரு நல்ல ஷாட் பார்க்குறோம் சிவா கிட்ட இருந்து. நல்ல ஒரு ஷாட்டுங்க. இதான பவுண்டரியா கன்வெர்ட் பண்ணிருக்காரு. வந்த ஃபர்ஸ்ட் பால். டிராப் லெவன்ஸ் vs NS Falcons. எயிட் ஓவர்ஸ் முடிஞ்சோடனே டாஸ் போட வந்துருங்க. வெங்கடண்ணா போன பால் தான் பவுண்டரி போயிருக்கு. இப்போ நீங்கள் நடுவில் வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஓவர் நடுவில் பேசாதீங்க. ஓவர் முடிஞ்சோடனே பேசுங்க. அம்பர் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறீங்க பேசக்கூடாதுன்ட்டு. டாட் பாலுங்க. நல்ல ஒரு கம்பேக் மணிக்கிட்ட இருந்து பார்க்குறோம். பார்ப்போம் சிவா என்ன பண்ணுறாருன்ட்டு. கடைசி பந்து இந்த ஓவரில். திரும்பவும் டாட் பாலோட ஓவர் முடிக்கிறாருங்க மணி. 4 ஓவர்ஸ் முடிவில் அணியின் எண்ணிக்கை 34. இன்னிங்ஸ் பிரேக் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. நீடட்னா எடுத்துக்கங்க. இல்லைன்னா மேட்சை நடத்தலாம். கொஞ்சம் டக்குன்னு தண்ணி கொடுத்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்க. Four overs 34 ஸ்கோர். ஒரு விக்கெட் இழப்பிற்கு 34. ஃபீல்டிங் டீம் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ஃபீல்டிங் அண்ட் பேட்டிங் டீம் கொஞ்சம் டக்குன்னு முடிங்க. தண்ணி குடிச்சிங்களா, கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணீங்களா, அவ்வளோதான். டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. டிராப் லெவன்ஸ் கேப்டன் அஜித். எங்க தூங்கி இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் 4 ஓவர் முடிஞ்சோடனே கொஞ்சம் ஸ்டேஜில் வந்துருங்க. டாஸ் போடலாம். NS Falcons சங்கர் எங்க இருந்தாலும் கொஞ்சம் இங்க வந்துருங்க. டாஸ் போட்டுடலாம். அதுதான் அதை பார்த்து தானே கூப்பிடுறேன். நான் சங்கரை நான் கூப்பிடுறேன். பவுண்டரி லைன் உள்ள யாரும் நடக்காதீங்க. பவுண்டரி வெளியே வாங்க. பவுண்டரி வெளியே வாங்க. 5வது ஓவர் போறதுக்கு கவி வந்திருக்காருங்க.
ஷாட்டுக்கான முயற்சி, கேட்ச் என்ற முறையில் வெளியேறுகிறார் வெங்கட். கேப்டன் ரமேஷ் உள்ள வந்திருக்காருங்க. கேப்டன் ரமேஷ் வந்திருக்காருங்க உள்ள. நல்ல ஒரு ஷாட், கேட்ச் என்ற முறையில் வெளியேறுகிறார் ரமேஷ். அவருக்கு இந்த கிரவுண்ட் ரொம்ப ஃபேவரேட்டுங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு டே இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, ஆனால் கேட்ச் என்ற முறையில் வெளியேறுகிறார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்காக உள்ள வந்துருங்க. தேவா தேவா வராரு உள்ள. வந்த ஃபர்ஸ்ட் பாலே அட்டாக்குங்க. வந்த ஃபர்ஸ்ட் பாலே 6 தேவா கிட்ட இருந்து. வெங்கட் அடிச்சிருக்காங்க, 6 தான் அடிச்சிருக்காங்க. ரொம்ப இதுவாகாதுங்க, எக்ஸைட் ஆகாதுங்க. லைனுக்கு வெளியே வரலாம். கிஷோர் கொஞ்சம் சேர்லாம் வெளியே எடுத்து போட்டு உட்காரலாம். கிஷோர் பால் மட்டும் யாரா எடுத்து போட்டா நல்லா இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். போறான் ஒரு பையன் போறான். அடுத்த பாலே ஷாட்டுங்க. கிரவுண்டோட ஒரு ஷாட்டு, 1 ரன்கள் மட்டுமே. பால் வந்தா பால் உள்ள போட்டுருங்க. டாட் பாலுங்க. இன்னும் ஓவரில் ஒரே ஒரு பால் தான் இருக்கு. திரும்ப ஒரு டாட் பாலுங்க. போல்டுக்கான ரிவ்யூ கேட்டிருக்காங்க ஃபீல்டிங் டீம்லேருந்து.
நாட் அவுட் சார். டாட் பாலுங்க. ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 41. வந்துட்டாருங்க மணி. திருப்பி 6வது ஓவர் வந்துட்டாரு. டிராப் 11 கேப்டன் கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டேஜ் ஆண்ட வாங்க, டாஸ் போடணும். தரையிலேயே ஆடப்பட்ட பந்து 1 ரன்கள் மட்டுமே. டிராப் 11 கேப்டன் அஜித் கொஞ்சம் ஸ்டேஜ் ஆண்ட வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். டாஸ் போறதுக்கு என்எஸ் பால்கான்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஷாட்டுக்கான முயற்சி, 1 ரன்கள் மட்டுமே. நல்ல ஒரு ஷாட்டுங்க தேவா கிட்ட இருந்து. 6 ஆரத்துக்கு லேம்ப் போஸ்ட்ல அடிச்சிருக்காரு தேவா. நல்ல ஒரு ஷாட்டுங்க தேவா கிட்ட இருந்து. மணி அண்ணா இந்த ஓவரில் ஆட்டு விக்கெட் எடுத்தா வினோத் அவர்கள் 500 ரூபாய் பரிசளிப்பதாக சொல்லியிருக்கிறார். டாட் பாலுங்க. அடுத்த பாலே டாட் பால். நல்ல ஒரு ஷாட், 2 ரன்கள் மட்டுமே. இருக்கா பாயில போட்டது எங்க காணோம் சொல்ல மாட்டேன். திரும்பவும் ஷாட்டுக்கான முயற்சி, 1 ரன்கள் மட்டுமே. ஓவர். 6 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 52. இன்னும் 2 ஓவர் தான் இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட் அப் பண்ணலாம். திரும்பி கும்பல் கூடாதீங்க, ஃபாஸ்ட் அப் பண்ணலாம். டக்குன்னு ஃபீல்ட் செட் பண்ணுங்க ப்ரோ. கவி வந்துட்டாருங்க போலர். 7வது ஓவர் போறது கவி. இங்க என்எஸ் பால்கான்ஸ்க்கும் டிராப் டவுன்ஸ்க்கும் டாஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. டிராப் டவுன்ஸ் டாஸ் வின் பண்ணிருக்காங்க. உங்க டிசிஷனை கொஞ்சம் குயிக்கா வச்சு சொல்லிடுங்க. டாட் பால். கவியரசன் கவி வந்த ஃபர்ஸ்ட் பாலே டாட் பால் போட்டிருக்காருங்க. சிக்ஸுங்க, சரியான ஷாட்ங்க தேவா கிட்ட இருந்து, சரியான 6. இமாலயா ஆறுங்க. பால் மட்டும் யாருன்னா எடுத்து போடுங்க. பால் வந்துருச்சு. பால் வந்துருச்சு.
திரும்ப ஷாட்டுக்கான முயற்சி, ஒரு ரன்கள் மட்டுமே. பேட்ஸ்மேன் பால் டு பால் பேச வேணாம். பேட்ஸ்மேன் கொஞ்சம் யோசிங்க. மேட்ச் நடத்தணும்ல, டைம் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் எப்படி வேணாலும் விளையாடுங்கன்னு சொல்லிடலாம். ஷாட்டுக்கான முயற்சி, கேட்ச் என்ற முறையில் வெளியேறுகிறார் மணி. அருமையான கேட்சுங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்காக உள்ளே போயிடலாம். அடுத்ததாக களம் காண உள்ளே செல்கிறார் அசார். நல்ல ஒரு ஆல்ரவுண்டருங்க அசார். இன்னும் 2 பால் மிச்சம் இருக்க நிலையில் அசார் உள்ள வந்திருக்காரு. பாப்போம் மேட்ச் எதனா திருப்புறாரா, என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். It's a white ball. Dot ball. பின்னாடி பெருமாள் கீப்பர்ல இருந்து ரொம்ப குஷியா வராருங்க. டாட் பால் போட்டோன்னு பால் டு பால் நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா டைம் எடுக்கும். எல்லா மேட்சும் நடத்த முடியாது. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. திரும்ப டாட் பால் போட்டாரு. ஆனா பைஸ் என்ற முறையில் 2 ரன்கள். நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் தேவா அண்ட் அசார். 7 ஓவர் முடிந்த நிலையில் 62 ரன்கள். இன்னும் 6 பால் தான் இருக்கு. ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்கிறது சூர்யா. இவரும் ஒரு ஸ்விட்ச் பால் கிரிக்கெட்டருங்க. It's a white ball. நல்ல ஒரு ஷாட் பார்க்கணும் தேவா கிட்ட இருந்து. நல்ல ஒரு த்ரோங்க லாங் ஆன்ல இருந்து. யார் அந்த ஃபீல்டுன்னு தெரியல. நல்ல ஒரு த்ரோ. ஆனா டைரக்ட் ஹிட் என்ற முறையில் வெளியேறுகிறார் தேவா. சொல்ல பால்ல நெருப்பு கொளுத்தி அடிச்சிருக்காருங்க ஸ்டெம்ப்லயே. வந்துட்டாருங்க எலி என்ற நரேஷ். இவரு ஒரு யங்ஸ்டர். நல்ல பவர் ஹிட்டருங்க. It's a 6. ஆறுங்க.
இன்னும் 4 பால் மிச்சம் இருக்கு. நல்ல ஒரு ஷாட்டுங்க அசார் கிட்ட இருந்து. ரிவேஸ் திரும்பி அடிச்சாரு பாருங்க 6. திருப்பி ரிவேஸ் ட்ரை. ரிவ்யூ எடுக்கிறாங்க, அம்பையர் ரிவ்யூ. 2 ரன் ஓடி இருக்காங்க. பார்ப்போம். It's an out. ஒரு அவுட் குத்துட்டு ரன் அவுட். ஐயோ அண்டு குடு அண்டு குடு வரலையா? ஒரு ரன்னா? திரும்பவும் டாட் பாலுங்க. ஏன் திரும்பவும் ரன் அவுட்டுங்க. போல்டு போட்டோம்ல, அதுக்கு பதில் ஒரு ரன் டாட் பாலுக்கு ஒரு ரன் போட்டேன். நான் அதை பண்ணேன். இங்கே ஒரு ரன் ப்ளஸ் ரன் அவுட் பண்ணோன்னா அதுக்கு பதில் போல்டு கிளிக் பண்ணிட்டு போன பால் டாட் பாலில் ஒரு ரன் போட்டேன். இந்த ரன் ஓகேவா? லாஸ்ட் பாலுங்க, இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். யார் உள்ள போயிருக்கா? பேட்ஸ்மேன் ரிவ்யூ போயிருக்காங்க. லாஸ்ட் பால் வைடுக்கு. Score 71 till now. It's on wide. Review successful for VS Kings. அவங்க பார்த்து சொல்லுவாங்க, டிசிஷன் கொடுங்க. நம்ம யாரை கூப்பிடு? உங்களே நான் கூப்பிட்டாரு, பெருமாள் கூப்பிட்டாரு, உங்களே கூப்பிட்டாரு. 72 கேட்ச் என்ற முறையில் வெளியேறுகிறார் நரேஷ். அடுத்த டீம் ஃபீல்டிங் கொஞ்சம் குயிக்காக வந்துடலாம். பேட்ஸ்மேன் கொஞ்சம் இது வந்துருங்க. கீப்பர் நேம் பெருமாள். எந்த ஓவர் நான் பார்க்கணும் உங்களுக்கு? ஆமாம் 73 வின் 73 டார்கெட். எந்த ஓவர் நான் பார்க்கணும்? ஃபோர்த் ஓவரில் 41 இருந்துச்சு. 41 இல்லை, அது ஒரு வாட்டி கன்ஃபார்ம். 41 42 எனக்கு டவுட் ஆகுது. 72 73 டார்கெட்.
நா 73 டார்கெட்ண்ணா. ஃபர்ஸ்ட் பால் வைடு, செகண்ட் பால் ஒரு ரன் ப்ளஸ் ரன் அவுட்டு 6, திருப்பி டபுளில் ஒரு ரன் அவுட்டு, ஒரு டாட்டு, ஒரு வைடு. எவ்வளோ ரன் வருது? 10 ரன் வருது. மணி அண்ணா நீ கொஞ்சம் ஃபயர் தான், ஆனால் இவ்வளோ ஃபயராக இருக்கக்கூடாது. கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபீல்டிங் டீம். வெங்கடண்ணா கொஞ்சம் புஷ் பண்ணுண்ணா. வெங்கடண்ணா பேட்ஸ்மேன் டீம்லேருந்து வந்துருங்க. நான் சுதாகரண்ணா கொஞ்சம் நீங்கள் இங்கேயே இருங்கண்ணா ஸ்கோர் போடுறதுக்கு. சுதாகரண்ணா பிஎஸ் நியூ ஸ்டார்லேருந்து 12th மேன் யாருன்னா கொஞ்சம் வாங்க. பேட்ஸ்மேன் நேம்லாம் அப்புறம் நாங்கள் எப்படி சொல்கிறது? ஃபீல்டிங் கொஞ்சம் டக்குன்னு செட் பண்ணுங்க. வெங்கடண்ணா கொஞ்சம் டக்குன்னு செட் பண்ணா, புஷ் பண்ணா. இன்னும் ஒரு மேட்ச் நடத்தலாம். நான் புஷ் பண்ணா. வராங்க பெருமாள். அந்த அடுத்த ஓப்பனர் யாருன்னு தான் தெரியல. ரஞ்சித்தும் பெருமாள் வந்திருக்காங்க உள்ள ஓப்பனிங்க்கு. வெங்கடண்ணா கொஞ்சம் புஷ் பண்ணி நிப்பாட்டுண்ணா, சீக்கிரம் மேட்ச் நடத்தலாண்ணா. ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு அன்பு, ஸ்ட்ரைக்கர் பெருமாள், நான் சைக்கிளர் ரஞ்சித். நல்ல ஒரு பேட்டிலுங்க. கொஞ்சம் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அன்பு டு பெருமாள்.
வந்த ஃபஸ்ட்டு பாலே ஆறுங்க. அட்டாக்கிங் மோடில் இறங்கிட்டாரு பெருமாள். வந்த ஃபஸ்ட்டு பாலே ஆறுங்க. பால் மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். யாருன்னா லைனில் இருக்கவங்க எல்லாரும் வெளியே கொஞ்சம் லைன் விட்டு வெளியே உட்காருங்க. மேட்டு மேலே உட்காருங்க. பவுலர் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பவுலிங் ஃபீல்டிங் எல்லாருமே பவுலிங் டீம்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. வெளியே உட்காருங்க. லைனுக்கு வெளியே உட்காருங்க. மேட்ச் ஸ்டாப் ஆகுது. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. லைனுக்கு வெளியே போய் உட்காரலாம். நீங்க உள்ள உட்காந்தா டிஸ்டர்பன்ஸ் தான். மேட்ச் ஸ்டாப் பண்றாங்க. கொஞ்சம் நவுந்து உட்காருங்க பின்னாடி. அடுத்த பால்லே கம்பேக் அன்பு கிட்ட இருந்து. செகண்ட் பால் டாட் பாலா போட்டிருக்காரு. இட்ஸ் a dot ball. சரியான கம்பேக் அன்பு கிட்ட இருந்து. அடுத்த பாலே ஒரு 6 அடிச்சா பேட்ஸ்மேனை நானே எடுக்கிறேன்னு போட்டு 4வது பாலே விக்கெட் எடுத்திருக்காருங்க. 2 டாட் பால் போட்டு அன்பு. சரியான பவுலிங் எஃபர்ட்ங்க பவுலர் கிட்ட இருந்து. இந்த எலி வந்து எங்க இருந்தாலும் எகிரி எதனா பண்ணி பாலை பிடிச்சிடுறான். கேட்ச் எல்லா கேட்சையும் பிடிச்சிடுறான். எப்படின்னா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா உள்ள வந்துடலாம். பேட்டிங் டீம் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா உள்ள அனுப்புங்க. அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும் சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா உள்ள வரலாம்ல. நம்பல் தான் பார்த்திபன். அஞ்சாவது பாலும் டாட் பாலா போட்டிருக்காருங்க. ஒயிட் பால். It's a dot ball. டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வருது. அணியின் எண்ணிக்கை 7. ஒரே ஒரு 6 போட்டு ஒரு விக்கெட் பெரிய விக்கெட்டை பிடிச்சி கொடுத்து நல்லா போட்டு போயிட்டாருங்க அன்பு. பவர் பிளே ஓவரில் ஒரே ஒரு 6 மட்டும் கொடுத்துட்டு ஒரு பெரிய விக்கெட்டு. நல்ல பவுலிங்க. ஃபீல்டிங் கொஞ்சம் ஷஃபிள் ஆகலாம் கொஞ்சம் சீக்கிரமா.
இரண்டாவது ஓவர் போடுறதுக்கு வந்த ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸுங்க ரஞ்சித் கிட்டேருந்து. ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸு. ரமேஷ்க்கு இந்த கிரவுண்டு ரொம்ப ஃபேவரேட்டான கிரவுண்டு. நான் பவுலிங்கில் இந்த கிரவுண்டு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு தெரியல ரமேஷ்க்கு. சரியான சென்சிட்டிவான பேட்டிங். 6 அடிச்சு அடுத்த பாலே சிங்கிள் மாற்றி விடுறாருங்க. ஸ்ட்ரைட்டில் பால் யாருன்னா எடுத்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ட்ரைட்டில். டிப் என்ற முறையில் வெளியேறுகிறார் பார்த்தி. பால் மட்டும் சைட்ல இருக்க பால் மட்டும் யாரா கொஞ்சம் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே. பேட்ஸ்மேன் கொஞ்சம் டக்கு டக்குன்னு உள்ள அனுப்பிச்சு விட்டுருங்க பேட்ஸ்மேனை. வந்துட்டாருங்க வாண்டே, அவரோட செல்ல பேருங்க பிரசாந்துக்கு. சிங்கிள் மாத்திருக்காருங்க ஃபர்ஸ்ட் பாலு. சிங்கிள். இந்த ரஞ்சித் எப்பயுமே கவர்ஸ்ல சமசாங்க. லாஸ்ட் பால், ஒன் மோர் பால் இஸ் தேர். பால் எடுத்துட்டாங்க, பால் ஸ்ட்ரைட்ல எடுத்துருக்காங்க, பாலை மாத்திருங்க. ஓகே ஓகே ஓகே. இங்க த்ரோ பண்ற சூர்யா. அப்படி போடுறா. டேய் 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 பால் குடுடா. டாட் பாலா? இட்ஸ் a டாட் பால். டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வருது. அது தொடங்கி சொல்றாரு அவரு. அது கூட தொடங்கறன்ற. ஸ்கோர் எவ்வளோடா? ஸ்கோர் எவ்வளோடா? லைட்டா தான இருக்கு. ஸ்கோர் எவ்வளோ? 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 16. நான் வெங்கட நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா எல்லா ஓவருக்கும் நீ கூடி பேசியிருந்தா என்ன பண்றது சொல்லு. 16. மூணாவது ஓவர் போறதுக்கு அசார் வந்திருக்காருங்க. மூணாவது ஓவர் போறதுக்கு
ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபீல்ட் செட்டப் பண்ணுங்க. நல்ல ஒரு போலிங் அசார் கிட்ட இருந்து. ஒரு ரன்கள் மட்டுமே. நல்ல ஒரு பாலுங்க அசார் கிட்ட இருந்து. டாட் பால். நல்ல ஒரு ஷாட்டுக்கான முயற்சி பிரசாந்த் கிட்ட இருந்து. 2 ரன்கள் மட்டுமே. திரும்பி ஷாட் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் 1 ரன்கள் மட்டுமே. நல்ல ஷாட்டுக்கான முயற்சி. 2 ரன்கள் மட்டுமே. இன்னும் லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓவர். ஓவர் குத்தாச்சு. பேட்ஸ்மேன் ஏதோ ரிவ்யூ கேட்கல. 3 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 23. கேப்டன் விஎஸ் கிங்ஸ் கேப்டன், எதுக்கு எல்லா ஓவருக்கும் எல்லாரும் இது ஆகுறீங்க, கூடுறீங்க? டக்கு டக்குன்னு ஓவரை சூஸ் பண்ணிட்டு போங்க. ஓவர் பவுலரை ப்ரோ வெளியே இருந்து எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? பேட்ஸ்மேன் சூஸ் பண்ற ரிவ்யூ ஏன் வெளியே இருந்து கத்திட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? ரிவ்யூ வந்து ஓவர் குத்துறாரு அம்பையர். அவங்க ரிவ்யூ கேட்கறதுக்கு முன்னாடி 10 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு அம்பையர்ஸ். அம்பையர்ஸ் ரிவ்யூ கேட்டிருக்காங்க. என்ன இது ஓவர் கொடுத்துருக்கீங்களா? என்ன ரிவ்யூ பார்க்கணுமா எப்படி? அம்பையர் டிசிஷன் ஆயிடுச்சு தான் கேட்டோம். ஒரு செகண்ட்ல 2 செகண்ட்ல 2 செகண்ட்ல கேட்ற முடியுமா? அம்பையர் ஓவர் குடுக்குறது கணக்கே வராது. உங்களுக்கு தெரியும் கிரிக்கெட். அம்பையர் பேசி கொடுங்கடா. அம்பையர் கால் ரிவ்யூ இல்லையா? அது சொல்ல ப்ரோ. எதுக்கு ரிவ்யூ இல்லையா? அதுன்றது பிரச்சனை இல்லனா. ரஞ்சிதே கேக்கல ப்ரோ. பேட்ஸ்மேன் தான கேக்கணும். அம்பையர் கேட்டான். அம்பையர் பிரசாந்த் தான் கேட்டான். ஏய் பேட்ஸ்மேன் ரிவ்யூ கேட்டாங்களாடா?
ரிவ்யூ கொடுக்குறீங்களா இல்லை எப்படி அம்பையர்ஸ் இங்கே பேட்டிங் ஸ்டேடியம் பேர் ஓவர் இது தெரியாது ரிவ்யூ ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணாரு ரஞ்சித் நீ கேக்க யார் ஸ்ட்ரைக்கரன் கேக்கலாம் அப்ப நான் கேப்டன் கேளு நான் உங்களை என்ன தெரியுமா சொன்னேன் இந்த நான் ஸ்ட்ரைக்கர் வந்து அவர்கிட்ட அப்பீல் கேட்டாரு நோ பாலான்னு கேட்டாரு அதுக்கப்புறம் பால் வந்து கீப்பர் கிட்ட போய் கீப்பர் வாக் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஓவர் கொடுத்தேன் அதுக்கப்புறம் லெகம் பேட்டர் கீப்பர்லாம் செகண்ட் நான் ரெண்டரை நான் போயிடுறேன் அமைதியா அதுக்கு 10 செகண்ட் இல்ல மேட்ச்க்கே டைம் வரும் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அம்பையர்ஸ் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்க பாக்க ஒண்ணா மேட்ச் ஆனா இப்போ நான் ஸ்கோர் பண்ணுவானா மேட்சை பாக்கணும் நான் ப்ளீஸ் நான் ஒரே நிமிஷம் போனா மேட்ச் பாக்கணும் பாருங்கடா நான் அதான் தான் சொல்றேன் இட்ஸ் டாட் பால் கீழ போறோம் It's a dot ball.
ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், பேட்டிங் டீமுக்கு ரிவ்யூ இல்லை, அவங்க bowlingலேயே ரிவ்யூ லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அம்பையர்ஸ் கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. இதுக்கப்புறம் பேட்டிங் டீம்லேருந்து ரிவ்யூ கேட்டாங்கன்னா நோ ரிவ்யூ. ஒரு ரன். நல்ல ஒரு ஷாட்டுங்க பிரசாந்த் கிட்டேருந்து. ஒரு ரன்கள் மட்டுமே. நல்ல ஒரு ஷாட்டுங்க. சிறந்த முறையில் கேட்ச் என்ற முறையில் ரஞ்சித் வெளியேறுகிறார். அம்பையர் கேட்ச் பிடிச்ச ஒரு பேர் கே சொல்லுங்க. யாரு? நெக்ஸ்ட் பேட்டர் யாரு? பேட்டு மணி. இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, பேட்டு மணி. வந்துட்டாருங்க ஸ்ட்ரைக்ல. ஓவரின் கடைசி பந்து. லெக் பை முறையில் ஒரு ரன். ஓவர். 4 ஓவர் முடிவில் 26 ரன்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு. இன்னும் 24 பாலுக்கு 47 ரன் விளையாடணும். ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகலாம். போதும். அம்பையர் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. அம்பையர் இன்னும் ஒரு மேட்ச் நடத்தலாம், கொஞ்சம் புஷ் பண்ணலாம் வாங்க. பேட்டிங் டீம் ரெடி ஆகிட்டாங்க. ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் சீக்கிரம் வரலாம் வாங்க. கொஞ்சம் டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகுங்க. டைம் அவுட் முடிஞ்சுச்சுன்னா கொஞ்சம் டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகலாம். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 26. இன்னும் 24 பால்களில் 47 ஓட்டங்கள் தேவை. ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் டக்குன்னு ஸ்பெட் பண்ணலாம். திரும்பி கும்பல் கூடி பேசிட்டே இருக்காதீங்க. இன்னும் ஒரு மேட்ச் நடத்தலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் சீக்கிரம். டிராப் ரவுண்ட்ஸ் உங்க டிசிஷன் என்ன, பேட்டிங்கா பவுலிங்கா? போலர் கொஞ்சம் டக்குன்னு ரெடி ஆகி போட ஆரம்பிக்கலாம் போல. It's a dot ball.
Another dot ball from Azhar. NS Falcons teams ready ஆயிடுங்க. Another one dot ball. 3 consecutive dot balls from Azhar. Dot ball. Fourth dot ball. It's a dot ball. சரியான ஓவருங்க இது. ஆனால் மெடின் ஓவர் போட்டு 5 பால் டாட் போட்டு லாஸ்ட் பால் விக்கெட்டோட முடிக்கிறாருங்க சார். சரியான கம்பேக் ஃப்ரம் விஎஸ் கிங்ஸ். சேம் ஸ்கோரில் எந்த மாற்றமும் இல்லை. 26. இன்னும் 18 பாலுக்கு 47 ஓட்டங்கள். வெங்கடண்ணா கொஞ்சம் புஷ் பண்ணா, போலரை சொல்லிட்டு நீ போயாண்ணா, ஃபீல்டில் ஸ்பெட் பண்ணா. எல்லாரும் 4 பேர் ஒன்றா போனால் எப்படி இது பண்ணுறது? A dot ball from Vetri. நல்ல ஒரு கேட்சிங் எஃபெக்ட்ங்க ஃப்ரம் அலி. நல்ல ஃபீல்டிங். 1 ரன்கள் மட்டுமே. பார்ப்போம், பாலை கொளுத்தி கொளுத்தி போடுவார் போலிங் போட்டால். பேட்டில் அதை என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். It's a dot ball. சிவா சொல்லல, கேப்டன் சிவா எப்படி ட்ரை பண்ணுறாரு பாருங்க ஸ்டம்பிங்க்கு. நல்ல ஒரு ஷாட்டுங்க. இட்ஸ் a boundary from ABD Money.
ஃபீல்டர் கிட்ட ஒரு சிறிய ஒரு தடுமாற்றம். இட்ஸ் அ பவுண்டரி. 4. லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என்எஸ் ஃபால்கான்ஸ் நீங்கள் ஃபீல்டிங், டிராப் லெவன்ஸ் பேட்டிங். கொஞ்சம் ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் டக்குன்னு ரெடி ஆகிடுங்க. மேட்ச் முடிஞ்சோடனே டக்கு டக்குன்னு உள்ளே வந்துடுங்க. அனதர் டாட் பால். பைஸ் என்ற முறையில் ஒரே ரன்கள். ஓவர். 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 36. 12 பந்துகளில் 37 ரன்கள் தேவை. ஃபீல்டிங் டைம் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. நீங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க. நான் வெங்கடண்ணா கொஞ்சம் பேசுனா, நீ தானே இது பண்ணோம். ஏழாவது ஓவரை போறதுக்கு அன்பு அவர்கள் வந்திருக்கார். முத பந்து கேட்சோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் அசார். மணி எபிடி கேட்ச் என்ற முறையில் வெளியேறுகிறார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் குயிக்காக வந்து இதுதாங்க தேவை. இந்த மாதிரி வாங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஒருத்தர் உள்ள வர்றதுக்கு கரெக்டாக வெளியே வர்றதுக்குள்ள அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வரீங்க பாருங்க. கவி அடுத்த பேட்ஸ்மேனாக உள்ள வருகிறார். கொஞ்சம் முன்னாடி வந்துடும். முன்னாடி வந்து ஒரு 3 பால் ஆட்டான்னு வச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் ரெடி வந்து இப்போ அவங்க மாற்றி மாற்றி போட்டதுக்கு ரிவர்ஸ் தான் ஆடிருப்பாங்க. இப்போ அவங்க ஸ்கில் செட்டை மாற்றி நல்ல ஒரு ஷாட்டுங்க கவி கிட்ட இருந்து. ஸ்கொயர் லெக் திசையில் தடுக்க முடியாத பவுண்டரி. இட்ஸ் a boundary. ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு கேட்சுங்க. ஷாட்டுக்கான முயற்சி. நல்ல ஒரு கேட்ச் ஃப்ரம் அஷ்ரஃப். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்காக உள்ள வந்துருங்க. அடுத்ததாக களம் காண வருகிறார் பாபு. டாட் பால்.
ஸ்ட்ரைட் ஆடுறான், இந்த பக்கம் டாட் விடுறான். இன்னைக்கு வந்து டாட்டே உள்ள அவன். நீங்க சரியா அவனுக்கு இது பண்ண மாட்டீங்க. எப்படி பாத்தீங்களா? அப்ப வந்து ஷாட்டுக்கான முயற்சி, ஒரு ரன்கள் மட்டுமே. ஒரு இது இருக்குன்னா தெரியல சிங்கிள் அது கொடுக்க மாட்டீங்க அவனுக்கு. ஃப்ரீடமா? லாஸ்ட் பால் அந்த இது லாஸ்ட் பாலா டாட் பாலா போட்டு முடிச்சிருக்காரு அன்பு. 42 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 42. இன்னும் 6 பந்துகளில் 31 ரன்கள் தேவை. நான் வெங்கடண்ணா திரும்ப சொல்கிறேன், கூடி கூடி பேசினே இருக்கேண்ணா. 8 ஓவருக்கும் இதே மாதிரி பேசினே இருந்தா எப்படிண்ணா? லாஸ்ட் 6 பால். இது முடிச்ச உடனே என்எஸ் பால்கான்ஸ் கொஞ்சம் டக்குன்னு உள்ள வந்துருங்க. 6 பால்ல 5 சிக்ஸுங்க. பார்ப்போம். வந்துட்டாருங்க ரமேஷ், டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். நல்ல ஒரு ஷாட்டுங்க பிரசாந்த் கிட்ட இருந்து. ஒரு ரன்கள் மட்டுமே. பரவாயில்லைங்க, சுற்றி சுற்றி ஆடுறான் பிரசாந்த். நல்லா எக்ஸ்ட்ரா கவர்ஸு, ஆஃபில், லெக் சைடில். ஒரு ரன்கள் மட்டுமே. நல்ல ஒரு ஷாட்டுங்க, நல்ல ஒரு ஃபீல்டிங்க தேவா கிட்ட இருந்து. 2 ரன்கள் மட்டுமே. நல்லா கவர் பண்ணுறாருங்க பிரசாந்த். எக்ஸ்ட்ரா கவர்ஸு டபுள் ரா. லெக் பை, ஆனால் ரன் அவுட். பிரசாந்த் ரன் அவுட் என்ற முறையில் ஆட்டமிருந்து வெளியே செல்கிறார். தனுஷ் அவர்கள் உள்ளே வருகிறார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யார் பேட்ஸ்மேனு? டாட் பால். லாஸ்ட் ஒரு பாலுக்கு 27 ரன்கள் தேவை. ஷாட்டுக்கான முயற்சி, நல்ல கேட்சுக்கான நல்ல ட்ரைங்க. 2 ரன்கள். இதோட விஎஸ் கிங்ஸ் அவங்களோட 2வது மேட்சை வின் பண்ணுறாங்க. என்எஸ் பால்கான்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வந்துருங்க. என்எஸ் பால்கான்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க உள்ள. என்எஸ் பால்கான்ஸ் கொஞ்சம் டக்குன்னு உள்ள வந்துருங்க, டைம் இல்ல. இவ்வளோ நேரம் அடில் போட்டுக்கலாமே, டைம் இல்லை தானே புஷ் பண்றோம். நான் வெளிச்சம் வந்துடும்ண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் வரலாண்ணா உள்ள. என்எஸ் பால்கான்ஸ் சதீஷண்ணா கொஞ்சம் பேசி உள்ள அனுப்பிச்சு விடுங்கண்ணா. இந்த அடில் அப்பயே போட்டுருக்கலாம்ல, ரொம்ப நேரமா சொல்லித்தானே இருக்கோம்.
என்எஸ்